கைகள்ல ஒரு மாதிரி மதமதப்பு, ஒரு மாதிரியான வீக்கம் இருக்கும். சோ ஃபிங்கர்ஸோட இப்ப இந்த அளவுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் இந்த அளவுக்கு வீக்கம் ஒவ்வொரு விரல்லையும். கையுடைய அளவே பெருசா இருக்கும். அவங்க அது அப்பத்திக்கே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பர்ட்டிகுலர் ரிஸ்ட்ல வீக்கம் வர்றது. சோ இந்த மாதிரி இந்த மேல் அந்த ஃபிங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா விரல்கள் எல்லாம் அப்படியே மொத்தமா இருக்கும். சோ அததான் இப்ப அந்த வீடியோ பதிவுல தெளிவா ஸ்ட்ரோக் வந்த ஒரு பேஷண்ட் அவங்களுடைய கையுடைய அந்த ஒரு பொசிஷன்ஸ் நம்ம காட்டுறோம். எந்த அளவுக்கு அந்த கைகள்ல வீக்கம் தென்படுதுன்னு நீங்க பார்க்கலாம். சோ அப்ப அந்த பர்ட்டிகுலரா அந்த ரிஸ்ட் பகுதியில வீக்கம் வர்றது, கைகளுடைய ஷேப்ஸ் வந்து மாறி போறது, இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்துல சிம்டம்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். யாரும் அதை பெருசா எடுத்துக்காதனாலதான் இந்த மாதிரி கைகள் வளைந்து போறது, இந்த மாதிரி ஆட்டம் காண்றது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம கையை தூக்க முடியாம நிறைய பேருக்கு ஆறுது, இதெல்லாம். இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கை